வணக்கம், வெல்கம் டு தி ஜீவ ஜோதி சேனல். வாங்க, இன்னைக்கு வந்து மட்டன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மட்டன் சமைக்கிறத பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸை ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கர் இப்படி மேலே வச்சிடலாம். கேஸ் மேலே இப்போது குக்கர் காஞ்சதும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றணும். கடலை எண்ணெயை நம்ம இப்படி ஊற்றலாம். போதும். இவ்வளோ எண்ணெய் எத்தனை ஸ்பூனு? ஒரு கரண்டி ஊற்றினா போதும். நான் அரை கரண்டி ரெண்டு ஊற்றினேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சதும் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு நம்ம போடணும். இப்போது அரை கிலோ மட்டன், நம்மளுக்கு அரை கிலோ மட்டனுக்கு பூண்டு இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு 50 மில்லி போட்டால் 50 கிராம் மாதிரி போட்டால் போதும். நம்மளுக்கு இவ்வளோ பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு. ஒரு வெங்காயம் வந்து ஒரு 4 டீஸ்பூன். இது வந்து பாருங்கள், பூண்டு இஞ்சி பேஸ்ட். இது இப்போது வதக்க ஆரம்பிக்குது கேஸில். இப்போது இது வெங்காயத்தையும் நம்ம இப்போ போட்டுற வேண்டியதுதான். வெங்காயமும் போட்டுட்டு இப்போ பூண்டு இஞ்சி வெங்காயம் மூணும் நல்லா எண்ணெயில் வதங்குது. பாருங்கள், எண்ணெயில் பூண்டு இஞ்சி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்குது. இப்போது நம்ம எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், பெருஞ்சீரகம் போட்டுடுறோம். பாருங்கள், பெருஞ்சீரகம் அதையும் போட்டு, சோம்பு, பெருஞ்சீரகன்றது சோம்பு, அதையும் எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கிடுறோம். அடுத்தது அன்னாச்சி பூ பாருங்கள், ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பட்டை லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு எண்ணெயிலே நல்லா இதை வணக்கிறோம். அப்படியே எத்தனை நிமிஷம்? இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயிலே வறுப்படணும். அப்படியே இது பொன்னிறமாக கொஞ்சம் வர வரைக்கும் எண்ணெயிலே வறுப்படணும். நிமிஷம் கணக்கெல்லாம் இல்லை நம்மளுக்கு. அது கொஞ்சம் நம்ம மசாலா 5 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் ஆகும். மசாலா நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். எண்ணெயிலே வணங்கி அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும்போது தான் அந்த இது வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து அதே நம்ம பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டாச்சு, எல்லாம் இதை வச்சு. இப்போ வந்து அடுத்தது இது வந்து பெப்பர் தூள், மிளகு தூள். இது வந்து ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு மிளகு தூளை வதக்கிட்டு இருக்கோம். போட்டு மிளகு தூளையும் வதக்கிட்டு பெப்பர்னு சொல்லுவோம், மிளகு தூள். அடுத்தது மஞ்சள் பொடி, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு இருக்கிறோம். போட்டுட்டு அடுத்தது தனியாத்தூள், இது போட்டு ஒரு கிளறணும். எல்லாம் எண்ணெயிலே போட்டு கிளறிடணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு நிறைய அருமையாக இருக்கும். எல்லாம் எண்ணெயிலே போட்டு கிளறணும். பாருங்கள், எல்லாம் எண்ணெயிலே போட்டு கிளறோம். அடுத்தது மல்லித்தூள் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். இது என்ன பண்ணோம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா இது வந்து மட்டன் மசாலா நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறோம். அது ஒரு டீஸ்பூன் டேஸ்ட்டுக்காக மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதங்குறோம். நல்லா இப்போ வதங்கிடுச்சு. பாருங்கள், எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். இது வதங்கினது எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் இருக்கும்போது நம்ம இப்போது தக்காளியை ஊற்றுறோம். அடுத்தது தக்காளி. நம்ம வந்து அரை கிலோ மட்டன் மசாலாவுக்கு 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டு இப்போது நல்லா இந்த தக்காளி, இந்த மட்டன் மசாலா, இது எல்லாத்துலேயும் இப்போது வந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். எப்படி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலரில் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்ததும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், மட்டனை எடுத்து நம்ம இதில் போடணும். மட்டனை தண்ணி வச்சு தண்ணியில் கழுவிட்டு நல்லா மட்டனை
தண்ணியில் ஒரு டைம் கழுவுனாவே போதும். மட்டன் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் கழுவுனாவே போதும், நல்லா இருக்கும். மட்டன் அருமையாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம மட்டனை இதில் போட்டுருவோம். மட்டனை பாருங்கள் நம்ம போட்டுட்டோம். மட்டன் போட்டு இப்போ நல்லா இதில் கிளறி விடுவோம். அந்த மசாலாவில் நல்லா கிளறி விடுறோம். இதில் சுவரொட்டி போட்டுருக்கீங்க. இதில் சுவரொட்டி கேட்டிருந்தேன், அது கிடைச்சது. ஒரு சுவரொட்டி, அது ஒரு சுவரொட்டி போட்டிருக்கேன். மட்டன்லேயே ஒரு சுவரொட்டி போட்டேன். பாருங்க இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்ததும் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் அது வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா பாருங்கள், இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாம் நம்ம கழுவி இப்போ போட்டிருக்கேன். இப்போ எதுக்காக போடுறோன்னா, இந்த சாரமெல்லாம் நல்லா மட்டன்லேயும் அந்த மசாலாவிலையும் நல்லா இறங்கும் போது அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இது ஒரு கிளறி நல்லா நம்ம நல்லா கிளறி விட வேண்டியதான். கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு இப்போ நம்ம இருந்து நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம இப்போ சேர்க்குறோம். நம்மளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துட்டோம். உப்பு பார்த்தாச்சா? உப்பு வந்து இப்போ தான் போட போகிறோம். கடைசியில் எல்லாம் தாளிச்சு முடிச்சு பின்னாடி பாருங்கள், உப்பு இவ்வளோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டு இப்போ நல்லா நம்ம கிளறி இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம விசில் போடுறோம். டேஸ்ட் பார்க்க தேவையில்லையா? டேஸ்ட் இப்போ தேவையில்லைங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இது போட்டு விட்டுருவோம். அவ்வளோதான், மூடி போட்டு விட்டுருலாம். பாருங்கள் இது எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூடி போட்டுருவோம். எத்தனை விசில்? 5 விசில் கழிச்சு நம்ம எடுப்பாங்க. 5 விசில் வந்தாச்சுங்க. பாருங்கள், விசில் எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். மட்டன் வந்து கிரேவி அப்படியே அருமையாக பாருங்கள். மட்டன் கிரேவி, இந்த மட்டன் கிரேவியும் இந்த சாதத்தை கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். வாங்க.